ஹே ஆல், வீக்கெண்ட் வீட்டு சமையல் பார்க்கலாமா? மீன் குழம்பு செஞ்சது மாமியார் வீட்டில், கீழே டேக் பண்ணுறேன், பார்க்காதவங்க பாருங்க. இது அப்பா வீட்டு சமையல். நைட்டு டின்னருக்கு தான் ஸ்பெஷல். ஒன்றும் இல்லைங்க, நம்ம கம்ஃபர்ட் ஃபுட் தான். சப்பாத்தி வித் சிக்கன் கறி. வீட்டில் அப்பா தம்பி மட்டும்தான், நானும் வைஷாவும் போயிருந்தோம். சரி, சப்பாத்தி சாஃப்டாக வர சுடுதண்ணி ஊற்றி பிசைறது, ஆயில் விடுறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெசரி வச்சுட்டு அதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு நல்லா உள்ளங்கையில் பிசைஞ்சு எடுத்துப்போம். ரொம்பவே சாஃப்டாக வரும். சப்பாத்தி சுடுறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி போட்டு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துப்போம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு அரைச்சி தான் சேர்க்குறேன். குழம்பு வைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், தக்காளி எல்லாம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அதையும் கொரன்னு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலெல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துப்போம். இப்போது கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை வகை எல்லாம் போட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பச்சை வாசனை போனோன்னே சிக்கன் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அங்கே நம்ம செஃப் சப்பாத்தி போடுறாங்க. ஒரு பக்கம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மசாலா ஆட் பண்ணிக்கலாமா? குழம்பு மிளகாப்பொடி 3 ஸ்பூனும், கரம் மசாலா 1 ஸ்பூனு மட்டும்தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாப்பொடியோட ரெசிபி சீக்கிரமாக வரும் நம்ம சேனலில். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கமன்னு கொதிச்சு வந்துருச்சு. பெப்பர், கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. அவ்வளோதான், சிம்பிள் பட் டெலிஷியஸ் சப்பாத்தி வித் சிக்கன் கறி. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும். நெக்ஸ்ட் வீக்கெண்டில் பார்க்கலாம். பை.